நிதிநுட்ப கோபுரம் ஃபைனான்சியல் டெக்னாலஜி டவர் என்பது நிதி தொடர்பான அனைத்து சேவைகள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஒன்றாக செயல்படும் ஒரு சிறப்பு அலுவலக வளாகம் அல்லது ஐடி மையமாகும். 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இந்த கட்டிடத்திற்கான அடிக்கல் முதல்வர் ஸ்டாலினால் நடப்பட்டு தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 254 கோடி மதிப்பீட்டில் 5.6 லட்சம் சதுர அடி பரப்பளவில் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் முன்னிலையில் உருவாக்கப்பட்ட அதிநவீன வசதிகளுடன் கூடிய இந்த நிதிநுட்ப கோபுரம் உலகளாவிய வங்கி மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களை ஈர்ப்பதன் மூலம் பல்வேறு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தமிழ்நாட்டின் நிதித்துறையை மேம்படுத்தும் விதமாக செயல்படும் என நம்பப்படுகிறது. இது குறித்து கூறியுள்ள தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, இந்த நிதிநுட்ப கோபுரம் மூலம் சுமார் 7000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் இந்த திட்டத்தின் மூலம் 1000 கோடிக்கும் அதிகமான முதலீடுகள் ஈர்க்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அதிநவீன உள்கட்டமைப்புடன் வெள்ளத்தை தாங்கும் வடிவமைப்பு மற்றும் நிதிநுட்ப நிறுவனங்களுக்கான பிரத்யேக வசதிகளுடனும் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் இணைந்து இயங்கப் போகும் நிதிநுட்ப நகர திட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னையை உலகளாவிய நிதி மற்றும் தொழில்நுட்ப மையமாக மாற்றுவது இதன் நோக்கமாக உள்ளது. வங்கிகள், காப்பீடு நிறுவனங்கள், டிஜிட்டல் பேமெண்ட் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் போன்றவர்களுடன் மென்பொருள், மொபைல் ஆப்ஸ், ஆன்லைன் பரிவர்த்தனை மற்றும் AI அடிப்படையிலான நிதி சேவைகளை பயன்படுத்தும் இடமே நிதிநுட்ப கோபுரம் என்பதால் வேலைவாய்ப்பு அதிகரிப்பு, டிஜிட்டல் நிதி சேவைகள் வேகமாக வளர்ச்சி, முதலீடு ஈர்ப்பு, மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி போன்ற பல பலன்களை இதன் மூலம் அடையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதிநுட்ப கோபுர கட்டிடம் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டு இருப்பதாலும் அங்கு அமையவுள்ள நிறுவனங்களில் உள்புற கட்டமைப்பு பணிகள் இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை. இதனால் அங்கு இடம்பெற போகும் நிறுவனங்களின் இறுதி பட்டியல் மற்றும் எண்ணிக்கை குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.